மனுஷன் எப்பயும் போதும்னு சொல்றது சாப்பாடு தான். அதனால நல்ல சாப்பாடும் நல்ல கல்வியும் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை. அந்த மரியாதையை நம்ம கொடுத்தாலே அவன் வாழ்க்கையில முன்னேறிடுவான். ஆமா மேம், யூ ஆர் a great inspiration. Thank you. என்ன சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. ஆமா, எனக்கு உண்மையாவே இது வந்து ஏன்னா உங்களை நான் எப்பயுமே மற்ற வீடியோஸில் பார்க்கும்போது சிரிச்ச முகமாக மட்டும்தான் பார்த்துருக்கேன். பட் அந்த சிரிச்ச முகம் அன்னைக்கு கண்ணீர் விட்டாங்க. எல்லா கண்ணீருக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும், ஒரு ஆழமான ஒரு கதை இருக்கும். இந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான கதையை என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த பிள்ளைங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும் போதே அவங்க வந்து நிறைய பேர் குடும்ப சூழ்நிலைனால வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு படிக்க வைக்க ஆள் இல்லாமல் போவோம். பட் அகரம் மாரி ஒரு 20 ஃபவுண்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி, அன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாரும் என்னை ஒரு தாய் உள்ளத்தோட பார்த்தாங்க. அது ஒரு தாய் காட்டுற அழகு கண்ணீர் தான், அதனால அது தாயோட கண்ணீர். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா என் கூட இல்லைன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஸோ அந்த 2 பெருமையான கண்ணீரும் என் தந்தை என் கூட இல்லாத கண்ணீரும் தான். அது இன்னும் நிறைய செய்யணும். அந்த கண்ணீர் வெறும் ஒரு வெற்றியின் இது இல்லை, ஒரு ஆரம்பத்தின் ஒரு அறிகுறி. கண்டிப்பா அவருடைய blessings உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. அதை நீங்க someone who is building the legacy and அதுமே அங்க ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. உங்க பொண்ணு கேத்ரினும் பண்றாங்க, பர்னும் பண்றாங்க. so happy to see that ஒரு ஃபேமிலியா அவங்களுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் அந்த லவ், அந்த நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை மேம். ரியலி touch it we are so lucky. Thank you. yeah, so next பாருங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க இத தான் பின் பண்ணி வச்சிருக்கீங்க. இத மேம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கா செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. அண்ணன் தளபதி அண்ணன். எனக்கு இது என்ன சந்தோஷம்னா, அண்ணனை போய் கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது அந்த பட்டு வேஷ்டி சட்டை கூப்பிட்டு என் பொண்ணோட கல்யாணத்தை கூப்பிட்டேன். அண்ணன் அந்த பட்டு வேஷ்டி சட்டையை தச்சு போட்டுட்டு வந்தாரு. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்தோடனே என்னம்மா ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு, அண்ணன் நான் கொடுத்ததையா போட்டு வந்தீங்க? ஆமாம்மா. அப்ப நேரா என் பொண்ணுகிட்ட போயிட்டு உங்க அம்மா கொடுத்த காஸ்டியூம் அப்படின்னாரு. அண்ணன் நல்லதே நடக்கும். I think இந்த நேரத்துல I want your daughter also to join us on stage. Catherine, please come. Catherine, வாங்க. And the legacy follows. நான் சொல்லியிருந்தேன், அவங்களும் வந்து சும்மா கிடையாது, பயங்கர டெரர் தான் எல்லாருமே அவங்க ஃபேமிலியில். ஒரு பக்கம் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு பக்கம் பயங்கர லவபிளாக இருப்பாங்க, தெரிஞ்ச விஷயம். ஸோ கேத்தி, ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அகரம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் லைம் லைட்டுக்கு ஜாஸ்தி வந்தது. ஆனால் அம்மா கிட்டத்தட்ட இது ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அம்மா எப்பயும் சொல்கிறது, சைலன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் வெப்பன்.